ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே நம்ம ஏதோ பேசணுன்னா நம்ம நம்புறதே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பொதுவாக பேசிக்காகவே நமக்கு நம்பிக்கை ரொம்ப கம்மி. எதுவாக இருந்தாலும் அது ப்ரூஃப் அக்ரிமெண்ட்டுங்கிற மாதிரி ஒரு டீட் தேவைப்படுது. அந்த மாதிரி சாமிகிட்டேயும் சரி, ஒரு குரு நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னா அதுக்கு நான் பண்ணுறேன், பட் அது கண்டிப்பாக அது நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு உடனே எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யுது. இப்படி பண்ணிட்டா கண்டிப்பாக நடந்துருமா, அதுக்கு நான் எப்படி நம்புறது, இப்படி ஒரு கொஸ்டின் வந்துடுது. அப்போது அப்பண்ணாச்சாரியார் ராகவேந்திரோட ஸ்தோத்திரம் ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோப்திபாரா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ராகவேந்திர ஸ்லோகம் சொன்னால் இது நடக்கும். பூத பிரேத பிசாச்சாதி பீடாத்தஸ்ய நிஜாயத்தே ஏதத் ஸ்தோத்திரம் சமுச்சாரிய குரோர் விருந்தாவனாந்திக்கே. தீப சம்யோஜனா டெய்லி தீபம் ராகவேந்திர சுவாமி நினச்சிட்டு அவர் முன்னாடி ஏற்றுனா கண்டிப்பாக புத்திர லாபம் நடக்கும். ராஜச்சோர மகாவியாக்கிர சர்ப்பநக்கராதி பீடனம் அப்படின்னா ராஜபயம், சோர பயம், திருட்டு பயம், அரசாங்கத்தில் வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தீரும் அப்படின்னு ஒன்றா சொல்லிட்டு வர்றார். அப்போ சொல்லும்போது பொதுவாக இப்போ அவர் சொல்கிறாரு, அவருக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம மாதிரி ஜனங்க அதை சொல்லும்போது ஆமாம் இதெல்லாம் நீ சொன்ன ஓகே உனக்கு நம்பிக்கை இருக்குது, பட் இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி நம்புறது, ராகவேந்திரர் உள்ளே உட்காந்துருக்காரு நீ சொல்லியிருக்க அப்படிங்கும்போது அதுக்கு தான் பிருந்தாவனத்துலேருந்து வர்ற சவுண்ட் என்னென்னா சாக்ஷி ஹயாஸ்யோத்ரிஹி. ஹயக்ரீவர் ஜபம் பண்ணும்போது இவர் சொல்கிறார் சாட்சி, இப்போ நான் பண்ணுற ஜபம் ஹயக்ரீவரே அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறார். ஸோ ராகவேந்திரரே இது சத்தியம், நீ சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ராகவேந்திரே சொல்லியிருக்காரு. அவங்க சத்தியம்ன்ற வார்த்தை சொல்லும்போது அதுக்கு மேலே ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. இதை வச்சு லைஃப்பில் நிச்சயமாக ஜெயிக்கலாம்.